ஒரு அழகான காட்டுல இருந்த சின்ன வீட்டுல காலுக்காகவும் கோரிக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. காலுக்காகவும் கடுமையான உழைப்பாளி. அந்த காட்டுல இருந்த ஒரு ஃபேக்டரியில லேபரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. எப்படியாவது கடினமா உழைச்சு தன்னோட குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தது. அதே சமயம் காலுக்காகத்தோட மனைவி கோரிக்காகத்தோட நினப்பு வேற மாதிரி இருந்தது. காலுக்காக உழைச்சு கொண்டு வர சம்பளத்தை அத்தியாவசிய செலவு போக மீதி பணத்தை கோரிக்காகத்துக்கு சேர்த்து வைக்க தெரியாது. மாசம் மாசம் குடும்ப செலவுக்கு போக மீதி உள்ள பணத்தை தேவையில்லாத மேக்கப் சாதனங்கள் வாங்கவும் ஊதாரி செலவு பண்ணவுமே செலவழிச்சுக்கிட்டு இருந்தது. கோரி, போன மாசம் சம்பளத்துல செலவு போக மீதி எவ்வளவு இருக்கு? என்னது மீதியா? நீங்க வாங்கிட்டு வர சம்பளம் செலவுக்கே பத்த மாட்டேங்குது. மாசம் மாசம் கடன் வாங்க வேண்டியிருக்கு. இதுல சாருக்கு மீதி வேணுமா? கோரி, கோவப்படாம நான் சொல்றத கேளு. உனக்கு பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. என்னோட சம்பள பணத்தை நீ சரியான முறையில செலவு பண்ணுனா மாசம் 2000 ரூபாய் மிச்சம் பண்ணலாம். அப்ப நீங்க கொண்டு வர பணத்தை நான் ஊதாரித்தனமா செலவு பண்றேன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, இத மாதிரி நீங்க மறுபடியும் பேசிட்டு இருந்தீங்க, நான் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். நீங்க கொண்டு வர சம்பள பணத்தை வச்சு நீங்களே சந்தோஷமா இருங்க. இதுக்கு மேலேயும் கோரி கிட்ட பேசினா அது பெரிய சண்டையில முடியும்னு நினைச்ச காலுக்காக பிறகு எதுவும் பேசாம வேலை கிளம்பி பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. சாவி, நீ மாட்டிருக்க இந்த ஹேண்ட்பேக் ஏது? புதுசா இருக்கு, அப்புறம் ரொம்பவும் அழகா இருக்கு. கோரி, பக்கத்து காட்டுல ஆடி தள்ளுபடி போட்டு இருக்காங்க, அங்க வாங்கின பேக் இது. இந்த பேக்கோட விலை 3000 ரூபாய். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு வித்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் என்னோட கசினும் 3000 ரூபாய் கொடுத்து 2 பேக் வாங்கி ஆளுக்கு ஒண்ணா எடுத்துக்கிட்டோம். அப்படியா சாவி? இது ரொம்பவும் நல்லா இருக்கு. இவர் சம்பளம் வாங்கிட்டு வரட்டும், உடனே பக்கத்து காட்டுக்கு போய் 3000 ரூபாய் கொடுத்து 2 பேக் வாங்கிட வேண்டியதுதான். இருந்தாலும் கோரி, நீங்க இந்த ஸ்கீம்ல 2 பேக் வாங்குனீங்கன்னா ஒரு பேக் வேஸ்டா தானே வீட்ல இருக்கும். இருந்துட்டு போகட்டுமே, அதனால என்ன? நீங்க வாங்குறப்ப அத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப வாச கதவு யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. யாருப்பா நீ? என்ன விஷயம்? காலுக்காகத்தோட மனைவி கோரி நீங்க தானே? ஆமாப்பா, நான் தான். என்ன விஷயம்? ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்க கணவருக்கு அடிபட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். அதனாலதான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு போகலான்னு வந்தோம். டாக்டர், என்னோட கணவருக்கு என்னாச்சு சொல்லுங்க. அவருடைய உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. ஏன் இப்படி எதுவுமே பேசாம இருக்கீங்க? நீங்க பேசாம இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கோரி, உங்க கணவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அத பத்தி நீங்க எதுவும் பயப்பட தேவையில்லை. ஆனா இதுக்கு அப்புறம் உங்க கணவரால எப்பவும் பறக்க முடியாது. அந்த அளவுக்கு அவரோட 2 ரெக்கைகளும் பாதிப்படைஞ்சிருக்கு. இதை கேட்ட கோரிக்காக எதுவுமே பேச முடியாம அழுதுகிட்டே நின்றுகிட்டு இருந்தது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த காலுக்காக அடுத்து என்ன செய்யறது, எப்படி சம்பாரிச்சு குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தது. காலேஜி, என்னோட தலையெழுத்து சரியில்லாததாலதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணன போல இருக்கு. நிறைய சம்பளம் வர மாதிரி ஏதாவது வேலை பார்த்து இருந்தாலும் மாசம் மாசம் ஏதோ ஒரு தொகையை மிச்சம் பண்ணி பேங்க்ல போட்டிருப்போம். அதாவது இப்ப நமக்கு உதவும். ஆனா இப்ப நம்ம கிட்ட அதுக்கும் வழி இல்ல. கோரி, சம்பாரிச்சுக்கிட்டு வர்றதுதான் என்னோட வேலை. ஆனா நீ நினைச்சிருந்தீன்னா மாசம் மாசம் ஒரு தொகையை கண்டிப்பா சேமிச்சு வச்சிருக்கலாம். அது இந்நேரம் ஒரு பெரிய தொகையா வந்திருக்கும். ஆனா நீ தேவையில்லாத செலவுகளை தொடர்ந்து செஞ்சதால இப்ப நம்ம கிட்ட எந்த பணமும் மீதி இல்ல. இப்படியெல்லாம் என்ன பேசுறதுக்காக தான் ரெக்கைய உடைச்சுக்கிட்டு வீட்டுல வந்து உட்காந்துட்டீங்க போல இருக்கு. காலேஜி, நல்லா கேட்டுக்கோங்க. என்னாலலாம் எங்கேயும் வெளியே வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது. இப்பவும் நீங்க தான் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தாகணும். எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சீக்கிரமா யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஐடியாவும் வரலன்னா சொல்லுங்க, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னது சூப்பர் ஐடியாவா? சீக்கிரம் சொல்லு, நான் என்ன செய்யணும்? காலேஜி, உங்களை நான் எப்படியாவது தூக்கிட்டு போய் பக்கத்து காட்டுல உள்ள மார்க்கெட்ல உட்கார வச்சிடுறேன். நீங்க அங்க உட்காந்து பகல் பூரா பிச்சை எடுங்க. சாயங்காலமா நான் வந்து மறுபடியும் உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன். எப்படி என்னோட ஐடியா? சூப்பரா இருக்குல்ல? என்ன கோரி சொல்ற? நான் பிச்சை எடுக்கணுமா?
என்ன காலேஜி பிச்சை எடுக்கணுமான்னு இழுக்கிறீங்க? ஏதோ நான் உங்களை கேவலமான தொழில் பண்ண சொல்றாப்புல யோசிக்கிறீங்க. இங்க பாருங்க, உடம்பு நல்லா இருந்து பிச்சை எடுத்தாதான் அசிங்கம். ரெக்கைகள் பாதிப்படைஞ்ச நீங்க பிச்சை எடுக்கிறது தப்பே இல்ல. நான் என்ன உங்களை திருட சொன்னனா, பொய் சொல்ல சொன்னனா? என்னமோ பிச்சை எடுக்கிறதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க. கோரிக்காகம் இப்படி சொன்னதுக்கு காலுக்காகத்துக்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. தலைய குனிஞ்சுக்கிட்டு மௌனமா உட்கார்ந்து. இங்க பாருங்க, இஷ்டம் இல்லாமலாம் நீங்க எந்த வேலைக்கும் போக தேவையில்லை. நீங்க இந்த வீட்லயே இருங்க. நான் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். தாகம் எடுக்கிறப்ப ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்க கூட பக்கத்துல ஆள் இல்லைன்னா தான் உங்களுக்கு என்னோட அருமை புரியும். பிறகு வேற வழி இல்லாத காலுக்காகவும் பிச்சை எடுக்க ஒத்துக்குச்சு. பிறகு மறுநாளே கோரிக்காகவும் காலுக்காகத்தை தூக்கிட்டு வந்து மார்க்கெட்ல உள்ள ஒரு பெரிய மரத்துக்கடியில பிச்சை எடுக்க உட்கார வச்சிருச்சு. சரி காலேஜி, நீங்க இங்க உட்கார்ந்து தொழில பாருங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலமா வரேன். அப்புறம் ஏனோ தானோன்னு பிச்சை எடுக்காதீங்க. நமக்கு நிறைய காசு சேரணும், பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சு பொறுப்பா பிச்சை எடுங்க. இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. கோரிக்காகம் போனதுக்கு அப்புறம் காலுக்காகம் தன்னோட பிச்சை எடுக்கிற தொழில ஆரம்பிச்சது. ஐயா, 2 ரெக்கையும் இல்லாத பறவையா, நான் உயிரோட இருக்க ஏதாவது உதவி செஞ்சுட்டு போங்க ஐயா. அம்மா, 2 ரெக்கையும் இல்லாத பறவைம்மா, நான் உயிரோட இருக்க ஏதாவது உதவி செஞ்சுட்டு போங்கம்மா. காலுக்காகத்தோட இந்த குரலை கேட்டு மார்க்கெட்டுக்கு வர பறவைகள் எல்லாம் தங்க கிட்ட இருந்த சில்லற காசை காலுக்காகத்தோட பாத்திரத்துல போட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சாயங்காலமா ஆச்சு. சாயங்காலத்துக்குள்ள காலுக்காகத்தோட பாத்திரத்துல நிறைய காசு சேர்ந்துருச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் அங்க வந்த கோரி பாத்திரத்துல இருந்த எல்லா காசையும் எடுத்துக்குச்சு. என்ன கோரி, நீ நினைச்ச மாதிரி நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேனா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? காலேஜி, நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா நான் நினைச்ச அளவுக்கு இன்னும் சம்பாதிக்கல. இப்படியே தினமும் நல்ல முறையில பிச்சை எடுத்துக்கிட்டு இருங்க. பிசினஸ் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிடும். அப்புறம் காலேஜி, ஒரு முக்கியமான விஷயம். இப்ப உங்களை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் மறுபடியும் காலையில உங்களை வீட்டுல இருந்து இங்க தூக்கிட்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால பாருங்க, உங்களுக்கு ராத்திரி சாப்பாடு இங்கேயே கொண்டு வந்துட்டேன். இப்படியே சாப்பிட்டுட்டு இங்கேயே தூங்கிடுங்க. கோரி, என்னோட ரெக்கைகள் உடைஞ்சு போனதால நீ என்ன ரொம்பவும் அலட்சியப்படுத்துற. ஐயோ காலேஜி, உங்களை நான் வீட்டுக்கே வர வேண்டாம்னு சொல்லல. வாரம் ஒரு நாளோ இல்ல மாசம் ஒரு நாளோ ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க எப்ப வீட்டுக்கு வர ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க. அப்ப நானே உங்களை அழைச்சிக்கிட்டு போறேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு காலுக்காகம் கோரி எடுத்துட்டு வந்த உணவை சாப்பிட்டது. அன்னைக்கு ராத்திரி அந்த மரத்தடியிலே படுத்து தூங்குச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் அந்த மார்க்கெட்டுக்கு ஏதோ பொருட்களை வாங்கறதுக்காக சோனா குருவியும் புறாவும் வந்தாங்க. கடைக்காரரே, போன தடவை கொடுத்த ஜவ்வரிசி வேகவே இல்ல. இந்த தடவையாவது நல்ல ஜவ்வரிசியா கொடுங்க. புறாண்ணா, இங்க பாருங்க. யார சோனா பார்க்க சொல்ற? அதோ அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்க காகத்தை பாருங்க. நம்மளோட காலண்ணா மாதிரியே இல்ல? சோனா, எனக்கும் அந்த காகத்தை பார்க்க காலு மாதிரி தான் இருக்கு. சரி வா, கிட்ட போய் பாப்போம். காகம் அண்ணா, உங்க பேரு காலு தானே? எங்களை ஞாபகம் இருக்கா? என் பேர் சோனா. நாமெல்லாம் சின்ன வயசுல ஒன்னா விளையாண்டுருக்கோம். சோனா, எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நான் தான் அந்த காலு. இது புறா தானே? எனக்கு இப்ப நல்லாவே ஞாபகம் வந்துருச்சு. அந்த நாட்களை எப்படி மறக்க முடியும்? ரொம்பவும் மகிழ்ச்சியான நாட்கள் அது. அது சரி காலனா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இங்க உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க? உங்களை இந்த நிலைமையில பார்க்க எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சோனா இப்படி கேட்ட உடனே காலுக்காக நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட விவரமா சொல்லி அழ ஆரம்பிச்சது. என் மனைவி கோரி இந்த மாதிரி நான் பிச்சை எடுக்கலன்னா என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டி இங்க கொண்டாந்து பிச்சை எடுக்க உட்கார வச்சுட்டா. காலு, உன் கதையை கேட்டா அழுவுறதா சிரிக்கிறதான்னு எதுவுமே எனக்கு புரியல. சோனா வீடும் என் வீடும் கடற்கரைக்கு பக்கத்துல உள்ள காட்டுல இருக்கு. வேற ஒரு வேலை விஷயமா இந்த காட்டுக்கு வந்தோம். நல்ல வேலை, இந்த இடத்துல உன்னையும் பார்த்துட்டோம். சரி சரி, நீ எங்க கூட கிளம்பு. உங்க கூட கிளம்புறதா? நான் எப்படி உங்க கூட வர முடியும்? சாயங்காலம் கோரி என்ன இங்க வந்து காணும்னு தேடும். நான் இங்க இல்லைன்னா கோரிக்கு என் மேல ரொம்பவும் கோபம் வந்துடும்.
காலண்ணா, நேத்து வரைக்கும் நீங்க பிச்சை எடுத்தது எங்களுக்கு தெரியாது. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களை பிச்சை எடுக்க விட்டா நாங்க உங்க நண்பர்களே கிடையாது. அப்புறம் காலு, கோரிய பத்தி நீ எதுவும் பயப்பட வேண்டாம். நாளைக்கு நான் இங்க வந்து கோரிய பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். நீ இப்ப கிளம்பு எங்க கூட. அப்படியா? அப்ப இந்த பிச்சை பாத்திரத்தை என்ன பண்றது? அதை இங்கேயே வச்சுட்டு வா. கோரி அதுக்கு தானே ஆசைப்பட்டது, வந்து எடுத்துக்கிட்டு போகட்டும். இப்படி சொன்ன சோனா குருவியும் புறாவும் காலுக்காகத்தை தூக்கிட்டு தங்களுடைய காட்டுக்கு பறந்து போனாங்க. புறாண்ணா, நேரா எங்க வீட்டுக்கு போங்க. இல்ல சோனா, என் வீட்டுக்கே போயிடுவோம். உன் வீடு கொஞ்சம் சின்னது. அது மட்டும் இல்லாம உனக்கு 2 குழந்தைங்க வேற இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே உங்க நேரா புறா வீட்டுக்கு போனாங்க. காலண்ணா, இதான் புறா அண்ணனோட வீடு. இனிமே நீங்க எந்த கவலையும் இல்லாம இங்க தங்கலாம். ஆமாங்காலு, இங்க தங்கறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சப்படாத. உன்னோட வீடு மாதிரியே நினைச்சுக்க. இருந்தாலும் உங்க வீட்டுல இப்படி நான் சும்மா உட்காந்து சாப்பிட போறத நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. காலு, உன்னை சும்மா உட்கார வச்சு சோறு போட போறோம்னு யார் சொன்னது? எனக்கு இந்த காட்டுல மொத்தம் 3 பழக்கடைகள் இருக்கு. அதுல ஒரு கடையை நீ தான் பாத்துக்க போற. இத கேட்ட காலுக்காகத்துக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அளவுக்கு மீறி ஆனதுனால அது கண்ணுல கண்ணீரும் வர ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, அன்பு, அக்கறை இதெல்லாம் சொந்த பந்தங்கள், அப்புறம் இடையில வந்த உறவுகள், இவங்க கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையான அன்புங்கிறது யாருகிட்ட இருந்து வேணாலும் எப்ப வேணாலும் வருங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சரி காலண்ணா, நீங்க சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. நான் உங்க மனைவி கோரிய போய் பார்த்துட்டு கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு காலுக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கோரிக்காக அங்க வந்தது. என்ன இது, பாத்திரம் மட்டும் இங்க இருக்கு, காலேஜிய காணோம். ஏய் குருவி, நீ இங்க எவ்வளவு நேரமா இருக்கிற? இந்த மரத்தடியில ஒரு காகம் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்ததை நீ பாத்தியா? பார்த்தேன். அந்த கன்றாவியை என் கண்ணால பார்த்தேன். காலண்ணா எங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அதனால காலண்ணாவை இப்ப நாங்க எங்க கூட அழைச்சிட்டு போயிட்டோம். இதுக்கப்புறம் காலண்ணா எங்க கூட தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பிச்சை எடுக்காது. ஆமா, எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீங்க எல்லாம் யாரு? இப்பவே உங்க கூட வந்து காலுவ பாக்குறேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு சோனா குருவி கூட காலுக்காக இருக்கிற இடத்துக்கு பறந்து போச்சு. என்ன காலுஜி, வீடு நல்லா பெருசா வசதியா இருக்குன்னு இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்களா? கிளம்புங்க உடனே இங்க இருந்து. நீங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா என்னோட நிலைமை என்ன ஆகும்? அத பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தீங்களா? கோரி, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. என் கூட சண்டை வர்றப்ப எல்லாம் நீ அடிக்கடி சொல்லுவியே, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு. இப்ப நானே சொல்றேன், தயவு செஞ்சு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. என்ன தொந்தரவு பண்ணாத. நான் இங்க நிம்மதியா சந்தோஷமா தன்மானத்தோட வாழ்றேன். இங்க பாருங்க, கணவன் மனைவி உறவுன்றது சந்தோஷத்துல மட்டும் ஒன்னா இருக்கிறது இல்ல, கஷ்டத்திலயும் சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. காலுக்காக என்னோட சின்ன வயசு நண்பன். காலு பிச்சை எடுத்து அவமானப்படுறத எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க சீக்கிரமா இடத்த காலி பண்ணிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போகலாம். புறாவோட வீட்டை விட்டு கிளம்பின கோரிக்காகத்துக்கு இப்ப வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி இருந்தது. ஏன்னா தன்னோட அம்மா வீட்டுக்கு போனா தன்னோட அண்ணி ஒரு நாளைக்கு மேல அங்க கோரிய தங்க விட மாட்டாங்கிறது கோரிக்கு நல்லா தெரியும். தன்னோட வீட்டுல போய் உட்கார்ந்த கோரி தான் செஞ்ச தப்பையெல்லாம் நினைச்சு பார்த்து அழ ஆரம்பிச்சது. ஏன்னா தன்னோட கணவன் கஷ்டத்துல இருக்கும்போது கணவன் மேல தான் எந்த விதமான அன்பும் அக்கறையும் காட்டலங்கிறது கோரிக்கு இப்ப நல்லா புரிஞ்சது. காலுக்காக இப்ப புறாவோட கடையில உட்காந்து வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சது. இங்க பாருங்கம்மா, ஆப்பிள் 1 கிலோ 200 ரூபாய். வேணும்னா உங்களுக்காக 190 ரூபாய் போட்டு கொடுக்கலாம். அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது. சரி சரி, ஆப்பிள் 1 கிலோவும் மாதுளம்பழம் 1 கிலோவும் கொடுங்க. காலுக்காகத்தோட ரெக்கைகள் பழுதுபட்டு இப்ப அதால பறக்க முடியலனாலும் கூட தன்னுடைய வாழ்க்கைய நிம்மதியா சந்தோஷமா நம்பிக்கையோட வாழ ஆரம்பிச்சது. தூரமா இருந்த ஒரு காட்டுல சோனா குருவியும் ராணா குருவியும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அதே காட்டுல சோனா குருவியோட தங்கச்சி மீனா குருவியும் தன் குழந்தை குக்குவோட வாழ்ந்து வந்தது. சோனா குருவியும் மீனா குருவியும் ரொம்ப அன்பாவும் ஒத்துமையாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டும் மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாங்க. மீனா குருவி சோனா குருவியை விட ரொம்பவும் பணக்கார குருவி. அதுக்கு சொந்தமா பெரிய வீடும்
நிறைய வயல்களும் இருந்தது. இருந்தாலும் மீனா குருவி தன்னோட அக்கா சோனா குருவி மேல நிறைய அன்பையும் நிறைய மரியாதையும் வச்சிருந்தது. ஒரு நாள் மீனா குருவிய அந்த காட்டுல புதுசா பரவி வந்த ஒரு நோய் தாக்க அது படுத்த படுக்கையாயிடுச்சு. மூச்சு விடவே ரொம்பவும் சிரமப்பட்டது. தன்னோட சின்ன குழந்தைய தனியா தவிக்க விட்டுட்டு இறந்து போயிடுவோமோன்னு அதுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அக்கா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. எனக்கு மூச்சு விட ரொம்பவும் சிரமமா இருக்கு. ரொம்ப நேரம் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தோணல. மீனா, தயவு செய்து இந்த மாதிரி பேசாத, உனக்கு ஒன்னும் ஆகாது. அக்கா, குறுக்க பேசாத, என்ன பேச விடு. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்னோட வீட்டுக்கே குடி வந்துரு. என் பையன் குக்குவ நீதான் நல்ல முறையில வளர்த்து ஆளாக்கணும். அவன் இனிமே என் பையன் இல்ல, உன்னோட பையன். நீதான் அவனுக்கு அம்மா. இப்படி பேசிக்கிட்டே இருந்த மீனா குருவியோட மூச்சு திடீர்னு நின்று போக அது தன்னோட கண்களை மூடிக்குச்சு. பிறகு ராணா குருவியும் சோனா குருவியும் மீனா குருவி வீட்டுக்கே வந்து குக்குவை நல்ல முறையில பாத்துக்கிட்டாங்க. குக்குவும் தன்னோட பெருமை மேல ரொம்பவும் அன்பா இருந்தான். ஒரு நிமிஷம் கூட சோனாவை விட்டு பிரியவே மாட்டான். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. குக்கு இப்ப வளர்ந்து கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான். ரொம்ப நல்லாவும் பறக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் சோனா குருவி ஒரு முட்டையிட்டு இருந்தது. அத பார்த்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சோனா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த முட்டையில இருந்து நம்மோட குழந்தை வெளிவர போகுது. அத பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். குக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த முட்டையில இருந்து உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறக்க போறாங்க. அவங்கள நீ பத்திரமா பாத்துப்பியா? அம்மா, பிறக்க போற குழந்தைய நான் பத்திரமா பாத்துப்பேன். அவங்களுக்கு நான் தான் பறக்க கத்து கொடுப்பேன். அவங்க கூட ஜாலியா விளையாடுவேன். அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே காட்டுல வாழ்ந்து வந்த கோரிக்காகவும் சோனா குருவிக்கு நல்ல தோழியா இருந்தது. சோனா குருவியும் கோரிக்காகத்தை அக்கான்னு கூப்பிட்டு ரொம்பவும் அன்பா இருக்கும். வெளியில இப்படி அன்பா பேசுற மாதிரி நடிச்சாலும் கோரிக்காகத்தோட மனசுக்குள்ள பொறாமையும் பேராசையும் நிறைய இருந்தது. கோரிக்காகம் யார்கிட்ட பழகினாலும் அதனால தனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு கணக்கு போட்டுதான் பழகவே ஆரம்பிக்கும். சோனா குருவி முட்டையிட்ட செய்தியை கேட்ட கோரிக்காகவும் இப்ப அங்க வந்தது. கோரி அக்கா, நானே உங்களுக்கு சொல்லிவிடணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. நான் இன்னைக்கு முட்டையிட்ட இருக்கேன். அதனால நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியும். இல்லையா பின்ன, நீ எப்ப முட்டையிடுவேன்னு உங்களையெல்லாம் விட நான் ரொம்ப அதிகமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த நல்ல காரியம் நடந்துருச்சு. என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. சோனா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி வேலை விஷயமா நான் இன்னைக்கு வெளியூர் போயாகணும். வர்றதுக்கு 10-15 நாட்கள் ஆகலாம். குக்குவையும் முட்டையையும் பத்திரமா பாத்துக்க. வேலை சீக்கிரமா முடிஞ்சா நானும் சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். ராணா, நான் இப்ப முட்டையிட்டேன்னா குக்குவை அழைச்சுக்கிட்டு நானும் உங்க கூட வந்திருப்பேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பிறகு ராணா குருவி அங்கிருந்து கிளம்பி பறந்து போச்சு. ஒரு நாள் குக்கு ஒரு மரத்து மேல சோகமா உட்கார்ந்து இருந்தது. அதை பார்த்த கோரிக்காகவும் உடனே குக்கு கிட்ட போச்சு. குக்குவை மட்டும் எப்படியாவது நாம நினைச்சதை செய்ய வச்சிட்டோம்னா மீனா குருவியோட வீடும் அந்த வயலும் நமக்கே சொந்தமாயிடும். இப்படி நினைச்ச கோரிக்காகவும் பிறகு குக்கு கிட்ட பேச ஆரம்பிச்சது. குக்கு, என்னாச்சு? ஏன் உம்முன்னு உட்கார்ந்து இருக்க? கோரி ஆண்டி, சோனா அம்மா என்னோட சொந்த அம்மா இல்லன்னா கூட என்ன அவங்க சொந்த பையன் மாதிரியே பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு என்னவோ இன்னைக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். குக்குவோட மனசுல விஷத்தை விதைச்சோம்னா அவன் மனசு பூரா விஷமாயிடும். அப்புறம் சோனா என்னதான் அன்பு காட்டினாலும் குக்கு அவன் மேல வெறுப்பதான் காட்டுவான். குக்கு அடுத்தவங்க எப்படிதான் பாத்துக்கிட்டாலும் சொந்த அம்மா மாதிரி வரவே வராது. இதுல சோனா இப்ப முட்டை வேற இட்டு இருக்கா. அதுல இருந்து நாளைக்கு குழந்தை வெளிவந்துருச்சுன்னு வச்சுக்க, அது உனக்கு தான் ஆபத்து. எனக்கு ஆபத்தா? எப்படி? எனக்கு தம்பி பிறந்தா அது எனக்கு சந்தோஷம் தானே. ஐயோ குக்கு, இப்படி அப்பாவியா இருக்கியே. நீங்க குடியிருக்கிற வீடு, வேலை செய்யற வயல் எல்லாம் உங்க அம்மாவோட சொத்துன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், சோனா அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க. தெரியுது இல்ல. இப்ப சோனாவுக்கு பிறக்க போற குழந்தையும் நாளைக்கு பெரியவனா வளர்ந்து இந்த சொத்துல பங்கு கேட்டான்னா என்ன பண்ணுவ? சொத்தை பிரிக்க கூடாது. நாம 2 பேரும் ஒத்துமையா இருந்து சொத்தை பிரிக்காம அனுபவிப்போம்னு சொல்லி பாப்பேன். அதுக்கு அவன் ஒத்துக்காம பிரிச்சு கொடுன்னு கேட்டானா
பாதி சொத்தை அவனுக்கு பிரிச்சு கொடுத்துருவேன். குக்கு, என்னடா இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசுற? இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருக்கிறது ரொம்ப தப்பு. அப்படியா கோரி ஆண்டி? அப்படின்னா எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் அப்படியே நடந்துக்கிறேன். அப்பாடா, இப்பதான் குக்கு நீ சரியான பாதைக்கு வந்திருக்க. ஆண்டி சொல்றத அப்படியே கேட்டு நடந்தன்னா வாழ்க்கை பூரா நீ சந்தோஷமா இருக்கலாம். சொல்லுங்க ஆண்டி, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. குக்கு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. முட்டையிலிருந்து குழந்தை வெளியே வந்து அவன் உனக்கு பங்காளியா மாறி உன் சொத்துல பங்கு கேக்குற வரைக்கும் காத்திருக்காத. இன்னைக்கு ராத்திரியே அந்த முட்டையை உடைச்சிடு, அதுதான் உனக்கு நல்லது. அப்படியா ஆண்டி? இப்படி செஞ்சிட்டேன்னா என்னோட சொத்து என்கிட்ட வந்துருமா? அவசரப்படாத. இந்த முட்டையை உடைச்சிட்டீன்னா சோனா அடுத்த முட்டையிட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அதனால முட்டைய உடைச்ச கையோட தூங்கிக்கிட்டு இருக்க சோனாவையும் கொன்னுடு. என்னது? சோனா அம்மாவை நான் கொல்லணுமா? குக்கு, பதட்டப்படாத. இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் பாசத்தை பத்தி நினைக்கவே கூடாது, பணத்தை பத்தி மட்டும்தான் நினைக்கணும். நீ மட்டும் இப்படி செஞ்சிட்டன்னா உன்னோட வீடும் அந்த வயலும் தன்னால உனக்கு வந்துரும். ரொம்ப தேங்க்ஸ் கோரி ஆண்டி. நீங்க சோனா அம்மாவோட நெருங்கிய தோழியா இருந்துகிட்டு எனக்கு இப்படி ஐடியா கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி சொன்ன குக்கு அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த குக்கு செஞ்சிட்டானா அதுக்கப்புறம் காட்டுல உள்ள பறவைகள் எல்லாரையும் வர வச்சு குக்கு சோனாவை கொன்னத காரணம் காட்டி அவனை அடி அடின்னு அடிச்சு இந்த காட்டை விட்டே விரட்டிடலாம். இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அந்த வீடும் வயலும் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். இப்படி நினைச்ச கோரிக்காவும் பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு தன்னோட வீட்டுக்கு போன கொக்கு இரவு உணவை சாப்பிட்டு முடிச்சான். தன்னோட கூட்டுல படுத்துக்கிட்டு அந்த முட்டைய பாத்துக்கிட்டே இருந்தான். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில கண் வச்ச கோரிக்காவும் தன்னோட காதுல விழுந்த சத்தத்தை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டது. கோரி, உனக்கு விஷயம் தெரியுமா? மீனாவோட பையன் குக்கு இருக்கான்ல, அவன் சோனாவை கொன்னுட்டானா. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே கோரிக்காவை ரொம்ப வேகமா பறந்து சோனாவோட வீட்டுக்கு போச்சு. அங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நிறைய பறவைகள் ஏற்கனவே வந்திருந்தாங்க. இல்ல, இந்த கொலைய நான் செய்யல. காலையில நான் கண் விழிச்சு பார்த்தப்ப சோனா அம்மாவை யாரோ இப்படி கொன்னு போட்டு இருந்தாங்க, என்ன நம்புங்க. குக்கு இப்படி அங்க வந்திருந்த பறவைங்க கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தான். ஆஹா, குக்கு நம்ம சொன்னபடியே செஞ்சுட்டான். இப்ப எல்லா பறவைகளோட கோவத்தையும் குக்கு மேல திருப்பி அவனை அடி அடின்னு அடிச்சு இந்த காட்டை விட்டே விரட்ட வைக்கணும். அடப்பாவி, சோனா உன்னை தான் சொந்த பையன் மாதிரியே வளர்த்தால, அவளை கொல்ல உனக்கு எப்படிடா மனசு வந்தது? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. என்ன கோரி ஆண்டி, நீங்களே இப்படி பேசினா எப்படி? இப்படி செஞ்சா என்னோட சொத்தெல்லாம் எனக்கே வரும்னு நீங்க சொன்னதை கேட்டுதானே நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இப்ப என்னடானா நீங்களே என்ன திட்டுறீங்க. அடப்பாவி, இப்படி என்னோட தோழிய கொலை செய்ததும் இல்லாம என் மேலேயே பழிய போடுறியா? என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கையில கிடைச்சதை எடுத்து அவனை அடிச்சு கொல்லுங்க. கோரி இப்படி சொன்ன உடனே வீட்டுல இருந்த குச்சிகளை எடுத்துக்கிட்டு எல்லா பறவைங்களும் குக்கு அடிக்க தயாரானாங்க. அம்மா, இதுக்கு மேலயும் நீங்க படுத்திருந்தீங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சே கொன்னுடுவாங்க. சீக்கிரம் எழுந்திருச்சு உண்மையை சொல்லுங்க. குக்கு இப்படி வேகமா கத்துன உடனே படுத்திருந்த சோனா அவசரமா எழுந்திருச்சுது. சோனா இப்படி ஏஞ்சதை பார்த்த எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பறவைங்களே, யாரும் பயப்படாதீங்க, நான் சோனாவோட ஆவி இல்ல, சோனாவே தான். என்ன குக்கு கொலை செய்யல. கோரிக்காகத்தோட தீய எண்ணத்தையும் பேராசையையும் இந்த காட்டுக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக நாங்க போட்ட நாடகம் தான் இது. இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்திருந்த பறவைங்க எல்லார்கிட்டயும் சொல்லுச்சு. என்னது, கோரிக்காக இவ்வளவு மோசமான பறவையா? கோரி, அப்ப உனக்கு சொத்து கிடைக்குதுன்னா நீ எதை வேணாலும் செய்வியா? கோரி, உன்ன மாதிரி பறவைகள் உயிரோடவே இருக்க கூடாது. பிறகு அங்க இருந்த பறவைங்க எல்லாரும் சேர்ந்து கோரிக்காக அடி பண்ணி கொடுத்தாங்க.